தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் ஃபஸ்ட்டு வந்துடணும் அப்படின்னு வருவான், ஆனால் லாஸ்ட்டில் வருவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ஸ் 1200லலாம் ஒன்றா தான் கிளம்புவாங்க. பார்த்தா இவன் முன்னாடி ஓடி வந்திருப்பான், இவன் பின்னாடி இந்த 8 பேர் ஓடிடுவாங்க. என்னடான்னு பார்த்தா இவன் ஒரு ரவுண்டு பின்தங்கி இருப்பான். அவன் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு திருப்பி போயிட்டு இருப்பான், இவன் பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பான். அப்போ பார்க்கும்போது இவன் முன்னாடி ஓடுற மாதிரி தெரியும். அந்த மாதிரி விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். பையன் நல்லா இருக்கானே, தூக்கிடலாமே, தூக்கி நம்ம பயன்படுத்தி நம்ம முதலமைச்சராக்கி தம்பிக்கு ஏதாவது மிட்டாய் குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்துடலான்னு நினைக்கிறாரு. யார்? விஜய்க்கு. விஜய் ஊருக்கே குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்குறாளுன்றது அவருக்கு தெரியாது. விஜய்க்கே வேல்யூ கிடையாதுன்றதும் எடப்பாடிக்கு தெரியாது. சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன். விஜய் பேச்சு ஒரு சைடு இருந்தாலும் ஆதவ அர்ஜுனாவும் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு, திமுக விமர்சிச்சிருக்காரு, முதல்வர் உதயநிதின்ற எல்லாரையுமே விமர்சிச்சு. ஏன்னா அவரை அடித்து துரத்துனது அவங்க தான். ஒரு கீழே கிடக்கிறத எடுத்து அடித்து துரத்துனது அவர்கள் தான். ஓகே, அதனால் அந்த வெறியில் தான் இருக்கிற காசை வச்சுட்டு விஜயை நம்ம இறக்கி விட்டு சண்டை போட விடலாம் அப்படின்னு சொல்லி விஜயை கட்டி இறக்கிட்டு விஜய் ஜெயிலுக்கு போகாமல் போட மாட்டாப்புல. ஆதவர்ஜுனா எங்கேயாவது ஒரு குழியில் கொண்டு போய் தள்ளி விடாமல் ஆதவர்ஜுனா ஓய மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எவன் அந்நியை குடியேறியிருக்கான்? தமிழ்நாட்டில் இருக்கவன் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான் தமிழ்நாட்டில் இருக்கான். இவன் அந்நியர்கள் எவன் குடியேறிருக்கான்? இவனை எதுக்கு இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு தெரியல. வாக்காளர் வாக்காளர்கள் இதை சரிபார்க்கிறது, இறந்தவர்களை நீக்கிறது, அது வழக்கமாக நடக்கக்கூடியது. இவங்க சிறப்பு அதிரடி திட்டம்ன்ற மாதிரி போடுறது தான் இவங்க எதை கொள்ளையடிக்க வராங்க, திருட வராங்கன்றது சந்தேகமாக இருக்குது. இப்போ உண்மையிலே இப்போ ஹரியானாவில் இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கு. அதனால தான் காங்கிரஸ் ஆட்சியாளர் தானே எடுத்து சொல்கிறான்ல. இப்போ எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல வேண்டியதானே, மோடி பதில் சொல்ல வேண்டியதானே, அதுக்கு அமித்ஷா பதில் சொல்ல வேண்டியதானே, இதுக்கு வாயடைச்சு போயிருக்காங்க. திருட்டு வேலை பார்த்துருக்கான்னு தானே அர்த்தம். மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் திரு விஜய் அவர்கள் நிறைய பேசினார். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, திரும்ப குறிப்பிட்டு சொல்றது தாவேக்கா வர்சஸ் டிஎம்கே தான் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அதே போல் இன்னொரு வாட்டி நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, பாஜக பற்றி அவருக்கு இன்னும் தெரியல அப்படின்னு பேசியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர் இப்போ போட்டியில் கலந்துக்கிறவங்க யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்கள ஜெயிக்கணும்னு தான் போட்டியில் கலந்து. கடைசியாக ஓடி வர்றவனும் அப்படி தான் நினைப்பான். அவன் இல்லை இந்த 4வது ஆள் ஓடுறான் பாருங்கள், அவன் பின்னாடி ஓடி வந்துடணும் அப்படின்னு நினைப்பான். யாராவது இப்போ ரேஸ் நடக்குது, 10 பேர் ஓட போகிறான். ஆமாம். அப்போ இப்போ நான் 5வது ஒருத்தன் சூப்பராக இருக்கான் ஆள், அவனை எப்படினாலும் ஜெயிச்சா போதும் அப்படின்னு எவனும் வரமாட்டான். இந்த ஃபஸ்ட்டு வந்துடணும் அப்படின்னு வருவான், ஆனால் லாஸ்ட்டில் வருவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ஸ் 1200லலாம் ஒன்றா தான் கிளம்புவாங்க. பார்த்தா இவன் முன்னாடி ஓடி வந்திருப்பான், இவன் பின்னாடி இந்த 8 பேர் ஓடிடுவாங்க. என்னடான்னு பார்த்தா இவன் ஒரு ரவுண்டு பின்தங்கி இருப்பான். அவன் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு திருப்பி போயிட்டு இருப்பான், இவன் பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பான். அப்போ பார்க்கும்போது இவன் முன்னாடி ஓடுற மாதிரி தெரியும். அந்த மாதிரி விஜய் அந்த மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கற்பனை உலகத்தில் இந்த வீடியோ கேம் மாதிரி இந்த பேயெல்லாம் இறங்கிட்டே இருக்கும், அடி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டாப்புல அரசியலை. அதனால் விஜய் பாவம் 2026 அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. இப்போ விஜய்க்கு இன்னும் அரசியலில் பக்குவம் இல்லைன்றீங்களா சார்? நீங்கள் அரசியல்னால் என்னன்னு தெரிஞ்சால் தானே பக்குவப்படுறதுக்கு. இப்போ நீங்கள் சாப்பிட போகணுன்னு எங்கே போவீங்க? ஹோட்டலுக்கு தான், சலூன் கடைக்கு போக மாட்டீங்கல்ல. இல்லை சார், அவர் சலூன் கடையில் போய் சாப்பிட போயிட்டுருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா லைட்டிங் கிட்டிங்லாம் போட்டிருக்கானே, பார்சல் வாங்கிட்டு வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் போலே அப்படின்ற மாதிரி நிலைமையில தான் இருக்காரு. என்ன அவருக்கு ஹோட்டல் எது சலூன் கடை எதுன்னே தெரியல. ஸோ அதனால் முதல்ல அரசியல்னால் என்னன்னு, அரசியல் என்னென்னா தெரியுன்றதுக்கு முன்னாடி அரசியல்னால் என்னன்னு தெரியணும்ல, அதை இன்னும் அவருக்கு தெரியல. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆசை இருக்குது. இப்போ கேரளாலாம் லாட்ரி சீட் வாங்குவாங்க, முந்தி இங்கே லாட்ரி சீட். ஆமாம், வாங்கினவனே அவன் தன்னை கோடி சொன்னான்னு நினச்சிடும். அவன் கற்பனை உலகத்தில் மிதப்பான். கடைசியில் ஒரு வாரம் கழித்து ரிசல்ட் பார்க்கும்போது 2 நம்பரில் போச்சு, 3 நம்பர் 10 ரூபாய்க்கு பார்த்துட்டு இருப்பான். கடைசியில் 10 ரூபானாலும் விழுகுதான். வாங்குறது 1 கோடிக்கு தான் வாங்குவான். 10 ரூபா விழுந்தா போதுன்னு அவன் லாட்ரி சீட் வாங்குவான். 100 ரூபா விழுந்தா போதுன்னு வாங்குவான். 1 கோடி விழுகுது, நம்ம கோடீஸ்வரன் 1ஆம் அப்படி தான் வாங்குவாங்க. கடைசியில் நக்கிட்டு போயிடும். அதே மாதிரி அந்த பொதுக்குழுவில் 12 தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க. அதில் முக்கியமான தீர்மானம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு முக்கியமான தீர்மானம். புஷியானந்த் யார் சொன்னா? புஷியானந்த் யாரும் சொல்லிட மாட்டாங்கல்ல.
முதல்வர் வேட்பாளர் புஷி ஆனந்தனோ இல்லை ஆதவர்ஜனானோ யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. விஜயை வச்சு தான் கட்சி இருக்குது, விஜய் தான் சொல்லுவாங்க. இல்லை அதனால வந்து அதிமுகவுக்கு தான் பின்னடைவே, இது மாதிரி கூட்டணி இதுக்கு மேலே பேசவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதிமுகவோட சேர்றேன்னு விஜய் என்றைக்குமே சொல்லலை. ஓகே, அவங்க ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடுகள்லாம் ரிச் கேர்ள்ஸ்னு பிள்ளைங்க இருக்கும், காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க. அதில் வந்து நான் கூட ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் விவசாயியாக இருந்து சம்பாதிச்சவர். அவர் பையனுக்கு கல்யாணம் போயிருக்கும்போது பார்த்தா அது கிராமன்றது ஒன்றும் இல்லை, இங்கே தான் பாண்டிச்சேரி பக்கத்தில் கடலூர் அந்த மாவட்டத்தில் பெரிய மஹால், பயங்கர தடப்பில்லைன்னா பெரிய கோடீஸ்வரம் பெருசாக செஞ்சாப்புல. பார்த்தா ரிச் கேர்ள்ஸ் எல்லாமே நின்றுச்சு, பிள்ளைங்க எல்லாம் வரவேற்கிறதுக்கெல்லாம் நிற்பாங்க. அப்போ அங்கே ஒரு பெரியவர் வந்தார். இந்த பிள்ளைலாம் நம்ம சொந்தக்கார பிள்ளைங்க மாதிரியே இல்லையே, இந்த பிள்ளைலாம் எங்கே இருக்குது? என் பையனுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார். அவருக்கு தெரியாத அது அவங்க ஜாதி பிள்ளை இல்லை, அவங்க ஊர் பிள்ளைங்க கிடையாது அப்படின்னு. அவர் ஆனால் ஆசைப்படுவார், நம்ம மகனுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைய கிடையாமட்டா பேசிடலாமே அப்படின்னு. காசுக்காக கூட்டு வந்திருக்காங்க எல்லாரும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் எடப்பாடி. பையன் நல்லா இருக்கானே, தூக்கிடலாமே, தூக்கி நம்ம பயன்படுத்தி நம்ம முதலமைச்சராக்கி தம்பிக்கு ஏதாவது மிட்டாய் குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்துடலான்னு நினைக்கிறார். யார்? விஜய்க்கு. விஜய் ஊருக்கே குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்குற ஆளுன்றது அவருக்கு தெரியாது. விஜய்க்கே வேல்யூ கிடையாதுன்றதும் எடப்பாடிக்கு தெரியாது. சேர்த்துக்கலான்னு பார்க்குறப்ப விஜய் பேச்சு ஒரு சைடு இருந்தாலும் ஆதவர்ஜனாவும் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு, திமுக விமர்சிச்சிருக்காரு, முதல்வர் உதயநிதின்ற எல்லாரையுமே விமர்சிச்சு. ஏன்னா அவரை அடித்து துரத்துனது அவங்க தான். ஒரு கீழே கிடக்கிறத எடுத்து அடித்து துரத்துனது அவர்கள் தான். ஓகே, அதனால் அந்த வெறியில் தான் இருக்கிற காசை வச்சுட்டு விஜயை நம்ம இறக்கி விட்டு சண்டை போட விடலாம் அப்படின்னு சொல்லி விஜயை கட்டி இறக்கிட்டு விஜயை ஜெயிலுக்கு போகாமல் விட மாட்டாப்புல. ஆதவர்ஜனா எங்கேயாவது ஒரு குழியில் கொண்டு போய் தள்ளி விடாமல் ஆதவர்ஜனா ஓய மாட்டாப்புல. அப்போ வந்து தன்னோட அரிப்புக்காகவும் தான் இருக்க காசை வச்சுக்கிட்டு விஜயை வந்து களத்தில் இறக்கி விட்டு விஜய் அடி வாங்க விடாப்புல. இந்த வடிவேல் கூட்டம்ல என் தலைவன் நடுறா பார்ப்போம் அப்படின்னு, அதுதான் ஆதவர்ஜனா செஞ்சுக்கிட்டு இருக்காது. என்னைக்கு விஜய் சாணி அடி வாங்க போகிறாப்புல ஆதவர்ஜனான்றது அது அந்த காலம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. திமுக திட்டமிட்டு இவர் பின்னாடி இயக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திமுக இயக்கலை, ஓகே, பிஜேபி இயக்கிட்டு இருக்கு ஆதவர்ஜனாவை. ஆதவர்ஜனாவுக்கு விரோதி யாருன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி, அவருடைய இவருடைய முதலமைச்சருடைய மருமகன். அவங்களோட தான் ஒன்றா சுற்றிட்டு இருந்தாப்பா. சபரீசன் சொல்கிறீங்களா? சபரீசன் கூட தான் ஒன்றா சுற்றிட்டு இருந்தா. அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலான்னா அது பண்ணலான்னா இது பண்ணலான்னா இந்த பண்ணா இருக்குன்னா அது பண்ணலான்னு அவங்களுடைய ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக சுற்றிட்டு இருந்தார். பெரிய குடும்பம், பெரிய இதுன்னு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டி என்னென்னா எனக்கு எம்பி பதவி கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்கலாம் எம்எல்ஏ கொடுப்பாங்கலாம் எதிர்பார்த்தாப்புல அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இது பழக்கம் வேறு, அது கட்சி வேறு. ஓகே அப்படின்னோடனே அப்புறம் கடைசியில் எனக்கே ஒன்றுமே தரல அப்படின்னோடனே நானே ஆகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நான் உங்களை இதுதான் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே போய் சேர்ந்துக்கிட்டு பிஜேபி இயக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுயலாபத்துக்காக தான் ஆதவர்ஜனா செயல்படுறாருன்றீங்க முழுக்க. அப்புறம் என்ன பொதுநலவாதி அவர்னா இதா மகாத்மா காந்தி மாதிரி ரயில்லேருந்து தள்ளி விட்டாங்களா அவரை? என்ன பண்ணாங்க? ஒன்றுமே கிடையாது. காசு இருக்குது, மாமனார் காசு இருக்குது, அதை வச்சு எதாவது ஆட்டையை கலைக்கணும். ஏன்னா இதில் என்ன ஆகுனா ரெண்டையும் பிடிக்கிட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஒரு பக்கம் காசும் போயிடும், இன்னொரு பக்கம் நினைக்கிறது நடக்காது. இவர்னால் விஜயம் வீடை மாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஓகே சார், அடுத்தபடியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார்? ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்களே. இல்லை, அது பல்வேறு மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஹரியானாவில் ஆட்டையை போட்டு ஜெயிச்சது, ஓட்டு தள்ளி ஜெயிச்சது இப்போ தான் வெளியே தெரியுது. கர்நாடகாவில் ஜெயிச்சது இப்போ தான் தெரியுது. பீகாரில் பிளான் போட்டாங்க, பாதி முறியடிக்கப்பட்டிருக்காது. ஒரு 80 லட்சம் ஓட்டு ஆட்டையை போடலான்னு பார்த்தாங்க, ஒரு 30 லட்சமாக குறைச்சிருக்காங்க தொடர் போராட்டத்தின் காரணமாக. இப்போ தமிழ்நாட்டில் எவன் வந்து அந்நிய வந்து குடியேறியிருக்கான்? தமிழ்நாட்டில் இருக்கவன் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான் தமிழ்நாட்டில் இருக்கான். இவன் அந்நியர்கள் எவன் குடியேறிருக்கான்? இவனை எதுக்கு இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு தெரியல. வாக்காளர் வந்து வாக்காளர்கள் இதை சரிபார்க்கிறது, இறந்தவர்களை நீக்கிறது, அது வழக்கமாக நடக்கக்கூடியது. இவங்க சிறப்பு அதிரடி திட்டம்ன்ற மாதிரி போடுறது தான் இவங்க எதை கொள்ளையடிக்க வராங்க, திருட வராங்கன்றது சந்தேகமாக இருக்குன்றதான். இப்போ அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ன்றவங்க 3 வாட்டி வீட்டுக்கு வராங்க. இப்போ 3 வாட்டியும் இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டில் இல்லை சார். அப்போ அவங்க பேர் நீக்கிட்டாங்கன்னா இப்போ இதுக்காக போயிட்டு அலையிற மாதிரி தேவையில்லாத வேலை மாதிரி தானே சார்? அதுதான், இது எல்லாமே திருட்டு தான். உங்கள் ஓட்டை காலி பண்ணுறது தான். அவனுக்கு போட பிஜேபி காரனாக இருந்தால் 3 வாட்டிலாம் போக மாட்டாங்க, ஒரு வாட்டியோட போக மாட்டாங்க, அவனை சேர்த்துருவாங்க. திமுக காரன் அது வேறு மாதிரியான நமக்கு எதிரான வாக்களிக்கக்கூடியது, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் அப்படின்னா 3 டைம் போனால் ஆள் இல்லை, வெளியே நின்றுக்கிட்டே இருப்பான். நீ வெளியே போனோன்னு வீட்டுக்குள்ளே போவான், கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண்காணிச்சிட்டே இருப்பான். வாசல் ஒருத்தனை போட்டுறா, இருந்தாலும் வெளியே போகும்போது கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு.
போட்டுட்டு வெளியே போயிட்டாருன்னா டக்குன்னு உள்ள போய் இல்லையா பூட்டி இருக்கு 3 டைம் பூட்டி இருந்தால் அவர் ஓட்டு கிடையாது. அப்போ தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல வந்து இப்போ எவ்வளோ வாக்காளர்கள் நீக்கினாலும் பாஜக இப்போ லாபம் தானே சார் அது? ஏன்னா ஓட்டே உழாது இல்லை சார் அவங்க. இல்லை, பாஜக ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டை விட்டே துரத்தப்படும் ஒரு நாளைக்கு. அது எப்போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எதிர்க்க ஆளுங்கட்சி சரியில்லாதனால, காங்கிரஸ் சரியில்லாத ஒரு சூழ்நிலைனாலையும், வலுவான எதிர்க்கட்சிகள் இல்லாதனாலையும் அவங்க உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. அவன் ஒன்ஸ் உள்ளே வந்து உட்காந்துட்டான் அப்படின்னா அவனை துரத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஊடுருவி போய் எல்லா இடத்துலையும் இருக்கான். காங்கிரஸ் ஆட்சியிலே அவன் தான் அதிகாரத்தில் இருந்தான். ஸோ இப்போ அவனை துரத்துறது இன்னொரு டைம் வந்து இப்போ இந்த நூற்றாண்டில் இனிமேல் அவங்க ஜென்மத்துக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு நாள் துரத்தப்படுவாங்க. அதோட அடியோட பிடிங்கி எரியப்படுவாங்க பிஜேபி. அதுக்கு வந்து 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி அட்டகாசங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பீகாரில் வந்து முதற்கட்ட சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து வாக்குகள் நிறைய திருடப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரேசிலோட மாடல் அவங்களோட வாக்கு வந்து கிட்டத்தட்ட 30-40 வாக்குகள் இருக்குன்ற குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு. இது வரக்கூடிய இந்த தேர்தல் எப்படி சார் பிரதிபலிக்கும்? பிரேசில் மாடல் இருக்கா இல்லை, டிடிபிக்காரன் அவுட்புட் எடுத்துருப்பான். யாரோ பொம்பளை பிள்ளை படத்தை போடுறான்னு இருப்பான், அவன் சர்ச் பண்ணும்போது வந்திருக்கும், டவுன்லோட் போட்டிருப்பான். அது பிரேசில் மாடல்னு அவனுக்கே தெரியாது. புரியுது அவங்களுக்கு? எனக்கு டிப்ளிகேஷனில் ஐடி கார்டு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் போனீங்கன்னா டிடிபியில் உட்காந்துருப்பான். டிசைன் எதையாவது ஒரு டிசைனை டவுன்லோட் போடுவாங்க. ஓகே, போட்டு என்னத்தையும் அவனை ஏற்றிட்டுருவாங்க. ரைட்ஸ் இருக்கா இல்லையா அதை பற்றி அவனும் கேட்கவும் போகிறதில்ல. அந்த மாதிரி அவங்க பிரேசில் மாடல் நல்ல பிள்ளை அழகாக இருக்குன்னு வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவன் பொழுது போடும்ல, இந்த பிள்ளை சூப்பராக இருக்குது, இதுக்கு போடு, இதுக்கு ஒரு 40 ஓட்டை போடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் போட்டிருப்பாங்க. இந்த நாட்டை நாசக்காடாகிறதுக்கு என்னென்ன மாதிரியான வேலை செஞ்சுருக்காங்கன்னு இப்போ தான் தெரியாது. இப்போ உண்மையிலே இப்போ ஹரியானாவில் வந்து இந்த வாக்குத்திற்கு நடந்திருக்கு. அதனால தான் காங்கிரஸ் ஆட்சியாளர் தானே எடுத்து சொல்கிறான்ல. இப்போ எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல வேண்டியதானே, மோடி பதில் சொல்ல வேண்டியதானே, அதுக்கு அமித்ஷா பதில் சொல்ல வேண்டியதானே, இதுக்கு வாயடிச்சு போயிருக்காங்க, திட்டு வேலை பார்த்துருக்கான்னு தானே அர்த்தம். அடுத்தபடியாக வந்து உலக நாடுகளுக்கே வந்து நம்ம நாட்டோட இடி வந்து சிறப்பாக செயல்படுதுன்ட்டு அந்த FADF சார், பிரான்ஸோட செயல்படுற அந்த FADF அப்படின்ற இப்போ வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்களே சார். உண்மையிலே இடி நல்லா செயல்படுதா சார் இந்தியாவில்? FADFனா யாருன்னு தெரியும். நீங்கள் கைக்கூலியாக இருப்பான், அவன் காசு கொடுத்து எவனாவது சங்கியை வச்சு போட வச்சுருப்பான். சங்கி பத்திரிகையாளனை வச்சு எவனாவது தினமலர் பத்திரிகையில் தான் வந்துருக்கு. அதான் அவனும் சங்கி இவனும் சங்கி எல்லாம் மொத்தத்தில் இவன் சொல்லி அவன் போட வச்சிருப்பான். யாரான்னு பார்த்தா அப்படி ஒரு அமைப்பே கிடையாது ஃப்ரான்ஸில். புரியுதா? ஓகே, இடி நல்லா செயல்படுதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே கழுவி ஊற்றி செயல்படலைன்னு சொல்லி 100க்கு 2 வழக்கு தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இவன் வந்து இடி நல்லா செயல்படுதுன்னா இவனோட கோமாளி யார் இருக்கா? தினமலர் வந்து அதுக்காக தான் எதையாவது ஒரு பொய் சொல்லி பொழப்பு ஓட்டுறதுக்கு அவன் பண்ணுவான். அவன் எவனாவது ஒருத்தன் அங்கே பிடிச்சி இவரது புரியாத பேர் வச்சு விட்டுருவான். ஓகே, பேர் வச்சு விட்டு அந்த என்ன இயக்கம்னே தெரியாது. இவங்க சர்வே பண்ணாங்க, அதில் வந்து பிஜேபி தான் நல்லா செயல்படுது, உலகத்தின் சிறந்த ஏற்கனவே போட்டாங்களே பிரதமர் யார் அப்படின்னா மோடி அப்படின்னு இவங்களாம் ஒருத்தனை செட்டப் பண்ணி போட்டுருவாங்க. யாரா சொன்னா RHES அப்படின்ற அமைப்பு நடத்திய சர்வே. அவன் யாரானா 2 பேர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பான். அவன் ஏதாவது காசை வாங்கிட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி டுபாக்கூர்கள் அவை சார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ கூட சமீப இருக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. காலையில் கூட நல்லா தான் இது பண்ணிருக்காங்க. இல்லை சார், கடலில் இறங்கி போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. 90 பேரை கைது பண்ணியிருக்காங்களே சார் சென்னையில். கடலில் எதுக்கு போய் இறங்குறாங்க? இப்போ தரையில் வேலை பார்க்குறோம், கடலில் இறங்கினா பிரச்சனை இல்லை. அவங்களோட கோரிக்கையை வந்து அரசு செவிசாய்க்க மாட்டேதுன்ற குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்களே, முன் வைக்கிறாங்களே. இல்லை, அவங்க கோரிக்கை அரசு செவிசாய்க்க மாட்டேங்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சேலரி லிமிட் இருக்கும். இப்போ ஏன்னா அது தூய்மை பணியாளர்னு இல்லை, ஓகே, 2 ஆப்ஷன் தான் இருக்குது உலகத்தில். ஒன்று வந்து என்னென்னா ஒரு வேலையில் இப்போ போயிட்டு அதுக்கு மேலே திறமை இல்லாமல் அங்கேயே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு ஊதிய உயர்வு கூட அதை கொடு இதை கொடுன்னு வேலையை அங்கேயே இருந்துக்கிட்டு அவனே போட்டு குரண்டிகிட்டு இருக்காது. அடுத்த கட்டத்து நகர்வு தெரியாமல் இல்லை நிறையா சம்பாதிக்கிறதுக்கு அந்த கிரகத்தை விட்டு தொலைய வேண்டியதானே அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர் அதுக்குள்ளேயே இருந்து குரண்டிக்கிட்டே இருப்பான். சார் இதில் வந்து இவர்கள் வந்து இந்த வகை ஓகே, உள்ளுக்குள்ளே இருந்துட்டு உங்களோட வளர்ச்சின்றது இந்த உலகம் வந்து பெருசு, இதுக்குள்ளே இருந்துட்டு ஏன் உழண்டுக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போங்க, எதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க? அந்த வேலையை செஞ்சீங்கன்னா இவ்வளோதான் அப்படிங்கும்போது அதை உடச்சி போட்டு பெரிய இடத்துக்கு போக வேண்டியதானே. பெரிய வேலைகளை பார்க்கலாம், பெரிய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். இதை பேசுனதுனால தான் திருமாவளவன் மீது வந்து கூட பல பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. இல்லை, அதுதான் உண்மை. அதில் என்ன இருக்குது? நல்லா இருங்கயா, கார் வாங்கு, பங்களா வாங்கி சேவா, எதுக்கு இந்த குப்பையை கூட்டிகிட்டு இருக்க? நல்ல வேலைக்கு போ, இதை போ, இந்த கர்மத்தை விட்டு தொலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கான சேலரி நீங்கள் கொடுங்க, அடுத்த வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை, அப்படி என்ன? அதை எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நல்லா இருக்குன்னு இப்போ இன்னைக்கு அன்னைக்கு சொன்னாங்க இல்லை, இப்போ 2 மாதம் கழிச்சு எதுக்கு போராடுறாங்க?
ஸோ அப்படி சொல்ல முடியாது. அதாவது என்னென்னா அவர்கள் திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு அவர்கள் நல்லா இருக்கணும். வெளியில் போய் எப்பா இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்குள்ளேயே 500 கூட 1000 கூடன்னு இருக்கு. பெரிய ஆளாங்க, பெரிய இடத்துக்கு போங்க, அடுத்த கட்ட வேலைக்கு போங்க. இந்த உலகம் வந்து பெருசு, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, இது இருக்குது. இதையே கட்டியா இது நீங்கள் இது பண்ணிவிட்டு இதையே ஒரு இதாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ மில் தொழிலாளர்கள் இருந்தால் அந்த காலத்தில் நாங்கள் பத்திரிக்கைக்கு வர புதுசில் டெய்லி ஏதாவது ஒரு மில்லில் கோயம்புத்தூரில் போராட்டம். ஓகே, டெய்லி ஆர்ப்பாட்டம், போராட்டம், உணவு இடைவேளை போராட்டம், மதிய இடைவேளை போராட்டம் பண்ணி. இப்போ யாராக இருக்காங்களா? ஏன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துட்டாங்க. அவர்களுடைய வாரிசுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி பிஇ படித்தான், அமெரிக்கா போயிட்டான், அங்கே போயிட்டான், ஐடியில் வேலைக்கு போயிட்டான். இப்போ யார் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கா? உங்களோட நகர்வை அடுத்த கட்டமாக கொண்டு போங்கன்றது தான் அவர்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறார். அவர்னா உங்கள் நாசாம விட்டுன்னா சொல்கிறாரு, இதை விட்டுட்டு போங்கன்னு சொல்கிறது. அதே இதுதான் சோசியல் மீடியாவில் எதை வேணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.